வயலூர் முருகன் கோயில். இந்த கோயிலின் மூலவர் சிவபெருமான் என்றாலும் இந்த கோயில் முருகன் கோயில் என்றே அழைக்கப்படுகிறது. இது திருச்சி மாவட்டம் குமாரவயலூர் என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கிறது. நாம் காண்பது அக்னி தீர்த்தம். இது சக்தி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோயில் தமிழக அரசின் இந்து அறநிலைத்துறையினரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. திருச்சியிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இந்த திருக்கோயில் 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழ மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோயில் அனைத்து பழைய சேர சோழ பாண்டிய மன்னர்கள் கால கோயில்களைப் போல் கருங்கல் வேலைப்பாடுகள் நிறைய இருக்கின்றன. இந்த கோயிலின் அருகே உய்யகொண்டான் என்ற ஒரு சிற்றாறும் ஓடுகிறது. இந்த கோயிலின் மூலவரான சிவபெருமான் ஆதிநாயகர் என்றும் நாயகி ஆதிநாயகி அம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். தற்பொழுது இங்கேயும் புனரமைப்பு பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இக்கோயிலின் தலவிருட்சம் வன்னிமரம். இந்த கோயில் 5 அடுக்கு ராஜகோபுரத்தை கொண்டுள்ளது. கிருபானந்த வாரியர் அவர்கள் அவரது சொற்பொழிவை துவங்கும் பொழுதெல்லாம் வயலூர் முருகனை வணங்கிவிட்டே துவங்குகிறார். நாம் தற்பொழுது முருகன் சன்னதிக்கு வந்துவிட்டோம். மூலவர் சன்னதிக்கு பின்புறமே முருகன் சன்னதி இருக்கிறது. இங்கு ஏதோ ஓம் நடந்திருக்கிறது போலும். இந்த கோயிலில் இது போன்ற பல வர்ண ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. இது ஒரு பழங்கால கோயில் என்றாலும் 1200 வருடங்களை கடந்து வந்திருந்தாலும் எந்த ஒரு சிதைவும் இல்லை. தற்பொழுது இதற்கு இந்து அறநிலையத்துறை வர்ணம் பூசி இன்னும் மெருகேற்றி கொண்டு இருக்கிறார்கள். இங்கு வருவதற்கு திருச்சியிலிருந்து நிறைய பேருந்து வசதிகள் இருக்கின்றது. முதலில் குழந்தைகளை பள்ளிக்கு சேர்க்கும் முன் இங்கு கொண்டு வந்து வணங்கிவிட்டு பள்ளியில் சேர்த்தால் அவர்கள் கல்வி சிறக்கும் என்பது ஐதீகம். சுற்றிலும் வயல்வெளி பிரதேசங்கள். அதன் மத்தியில் ஒரு முத்தாக இந்த திருக்கோயில் அழகாக அமைந்திருக்கிறது.